ஸோ 2 யானைகள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சார்பாக இந்த பக்கம் உள்ள என்ட்ரி ஆகுது. ஏற்கனவே யானையில் இருந்து கொண்டு மக்களை கொன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த 2 யானைகள் அதிமுக திமுகவா எடுத்துக்கலாம். தலைவன் கொடி பறக்குது, தமிழன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. புஷியானந்த் சார்லாம் கண்ணீர்ல இருந்துட்டாரு. தளபதி விஜய் அவர்களும் சரி, பொதுச் செயலாளர் புஷியானந்தும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுத ஒரு காட்சி இருக்குல்ல, அந்த வழிகள் நிறைந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை தடங்கள், எத்தனை எவ்வளோ தடங்கள் இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கும், எத்தனை மாதிரியான பிரச்சனையை உங்களுக்கு மாறி மாறி கொடுத்தாங்க. இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு கொடி அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு வந்த பிறகு தான் அந்த ஆனந்த கண்ணி நம்ம பார்த்தோம். அதாவது கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், துணை கொள்கை பரப்பு செயலாளர், இவங்க தான் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கூட எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா பின்னாடி வரிசையில். இதுலேருந்து என்ன பறைசாற்ற விரும்புகிறார் விஜய்? இங்கே வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்திற்கு இங்கே இடம் கிடையாது, இங்கே என் குடும்பம் என்பது நீங்கள் தான். திராவிடம் சார்ந்து விஜய் அரசியல் பண்ணலையோ? திராவிடம்னு ஒன்று இல்லைன்னு அவர் நம்புறாரு. விஜய் இப்படி பிரம்மாண்டமாக இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய பொழுது கூடவே அதுக்கு இன்னொன்று மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு பேய் படம் வந்தால் பின்னாடியே 10 பேய் படம் வரும் தெரியுமா? அது மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. இவருடைய கொடி அறிமுகப்படுத்திய இந்த தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சென்சேஷனால எல்லா நியூஸ் சேனல்லையும் இது மட்டும்தான் ஒளிபரப்பாகின்றுச்சு. எந்த செய்தியும் அதற்கு பிறகுதான் வந்துச்சுன்னு பொழுது இவர் அடுத்து மாநாடு அப்போ எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நட்ராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நட்ராஜ். திரையில் மட்டும் ராஜாவா இருந்த தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ராஜாவா மாற ஒரு காலம் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? விஜய் எப்பயுமே தமிழ்நாட்டிற்கு தளபதி தான், ராஜா கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அதை அவர் பல இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த ராஜாக்கள், மன்னர்கள், மாமன்னர்கள்லாம் நான் கிடையாது, நான் எப்போவுமே உங்களுக்கான தளபதி, உங்களுக்கு சேவை செய்வதற்கான தளபதி, உங்களை வழிநடத்த போகக்கூடிய தளபதின்றதை பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் மாணவ பிள்ளைகள்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, அரசியல் பழகுங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுத்து வாருங்கள், இந்த சாதிய வன்கொடுமை இனிமேல் இருக்கக்கூடாது, சாராயம் இனிமேல் இருக்கக்கூடாது, மாணவ பிள்ளைகளை ஒரு நெறிப்படுத்துவதற்காக தளபதியாக இன்று வழி நடத்த நான் இருக்கிறேன்ட்டு. அப்போ இன்றைக்கு இந்த கொடி நம்ம முன்பே பேசியிருந்தோம். விஜயோடைய இந்த கொடி என்பது அவர் அறிமுகப்படுத்த போகக்கூடிய கொடி தமிழகத்தை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொந்தத்தையும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடின்னு சொல்லியிருந்தோம். இந்த தொப்புள் கொடி உறவுகள் எல்லோரையும் எந்த மாதிரியான ஒரு முறையில் இவர் உள்ளே கொண்டு வர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரபு சார்ந்து இது வரைக்கும் இங்கே யார் தமிழன் அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. விஜய் என்ன சித்தாந்தத்தை எடுக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவரை கொண்டு வந்திருக்க விஷயம் நீங்கள் பாருங்கள், மறந்து போன, கடந்து போன வரலாற்றை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொண்டு இந்த இடத்துல பறைசாற்றிருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த வாகை மலர் என்பதை பற்றி தெரியும்? விஜயோட கட்சி கொடியில் அறிமுகப்படுத்துகிற, அதாவது இதுக்கு முன்பாடி வரலாறு படித்த நபர்களுக்கு தெரியும், பண்டைய நபர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எத்தனை யங்ஸ்டர்ஸுக்கு வாகை மலர்னு ஒரு மலர் இருந்தது. அந்த மலர் போரில் சென்று வெற்றி பெற்ற நபர்களுக்கு மட்டுமே சூடைப்படும். அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, வாகை சூடி வா. அதாவது தன் தாய் போருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருந்ததுன்னா, மகனே வாகை சூடி வா, நீ திரும்பி வரும்பொழுது உன் கழுத்தில் நான் வாகை மலரைத்தான் பார்க்கணுன்ற மாதிரி அந்த வாகை மலரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வாகை மலரை அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இந்த சோழர் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த படைகள், குதிரைப்படை, யானைப்படை, இந்த மாதிரியான படைகள் இருக்கும் இல்லையா, அதுபோல் 2 குதிரை, அதாவது நல்லா யோசிச்சுங்க, 2 யானை 1 குதிரை வரும் அந்த காட்சியில். ஸோ 2 யானைகள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சார்பாக இந்த பக்கம் உள்ள என்ட்ரி ஆகுது. ஏற்கனவே யானையில் இருந்து கொண்டு மக்களை கொன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த 2 யானைகள் அதிமுக திமுகவா எடுத்துக்கலாம். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரியாத ஆள்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போய்க்கிங்க. ஏன்னா 2 யானை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்க குறிப்பிட்டது. அங்கே ஏதோ ஒரு யானையை குறிப்பிட்டிருக்கலாம், காமிச்சிருக்கலாம், காட்சி பதிவு வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பல கூட்டமாக யானைகளை காட்டியிருக்கலாம். 2 யானை அங்கே இருந்து கொண்டு அங்கே மக்களை கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த 2 யானையும் கொள்வதற்காக விஜய் சார்பாக 2 யானை வருகிறது. ஆனால் விஜய் யானையில் வரல. அவர் எப்போதும் போல ரொம்ப எளிய முறையில் குதிரையில் வர்றாரு. ஏன்னா குதிரை மட்டும்தான் விழுந்தா திருப்பி திருப்பி எந்திரிச்சு அதோடைய வேலையை காட்டிகிட்டே இருக்கும், ஓடும்.
அதுபோல் வந்து விஜய் அங்கே வந்து இறங்கி அந்த கொடியோடு இறங்குறாரு. இறங்கி நின்னதுக்கப்புறம் அந்த யானைகள் வந்து விஜய் சார்பாக வரக்கூடிய யானைகள் அந்த பல யானைகளை முட்டி தள்ளி விட்டு மக்களை காப்பாற்று போதோ காட்சி அமைப்பு. அதற்கு பிறகுதான் பாடலுடைய வரிகளே தொடங்குதுன்னும் பொழுது, நான் வந்துட்டேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன், இந்த மக்களுக்காக வந்திருக்கேன், மக்கள் இது வரைக்கும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, அது பணமாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், அத்தனையும் திருப்பி இந்த மக்களுக்கு நான் கொடுத்து அவர்களை அரசியல்படுத்தி நெறிப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய கலகம் செய்யக்கூடிய நபர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி இந்த மக்களுக்கு காவலனாக வந்து நிற்பேன் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த பாடலுடைய முதல் காட்சியிலேயே. இப்போ இது எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ரசிகர்கள் எப்படி, நீங்கள் ரசிகர்கள்ன்ற தாண்டி யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த பாடலை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. என் உதாரணத்தை நீங்களே எடுத்துங்க. நானும் கொண்டாட தான் சார். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இதை பற்றி பேசுகிறோன்றதுக்காண்டி விஜய் போட்டு அதே காஸ்டியூம் போட்டு வந்திருக்கீங்களே இன்னைக்கு. அப்படிலாம் சார் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறதுனா தன்னிச்சையாக அந்த வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுதில்ல. இந்த வசீகரம் நான் தான் சொன்னேன் முன்னாடியே, இந்த வசீகரம் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு மட்டும்தான் இந்த வசீகரம் இருக்குன்னும் பொழுது இதுதான் உள்ளபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த எம்ஜிஆருக்கு பிறகு சொன்னீங்கல்ல சார், இந்த பாடல் வரிகளில் ஒரு வரி வருது, 3 எழுத்து மந்திரம் தான் மீண்டும் என்ன அழைக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அண்ணா, எம்ஜிஆர், அதற்கு பிறகு தளபதி விஜய். இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. தலைவன் கொடி பறக்குது, தமிழன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. பா, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவரான வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 3 எழுத்து மந்திரம் மீண்டும், அண்ணாவிற்கு பிறகு எம்ஜிஆர், இந்த 2 நபர்கள் மட்டும்தானே ஒரு சரியான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்கன்ட்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எந்த ஆட்சியும் இந்த மாதிரி வரல. அன்றைக்கு அண்ணாவின் பெயரையும் எம்ஜிஆர் பெயரையும் மக்கள் எப்படி உச்சரித்து அந்த மக்களை உச்சபட்சமாக வச்சு கொண்டாடினாங்கன்னு ஒரு விஷயத்தை பறைசாற்றுற வகையில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சருக்கான ஒரு தகுதி எப்படி இருக்குன்னாக்கா, அந்த முதலமைச்சரை குறித்து ஒரு சிறிய சொல்லாடலை யாராவது தவறாக பயன்படுத்தினா கூட அந்த மக்கள் தன்னிச்சையாக கொந்தளிப்பாங்க. ஏன்னா அவர் வச்சுட்டு அவர் மீது வைக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு எப்படின்னு இருக்குனாக்கா அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி முறையினால் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அதே போல் தான் இப்போ காமராஜருடைய அந்த ஆட்சி முறை இருக்குல்ல, அவர் கொடுத்த ஆட்சி எப்படின்னாக்கா, பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு தமிழனா தலை நிமிர்ந்து நின்னார். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு எதுக்காக இது உதாரணம் சொல்கிறேன்னாக்கா, கர்நாடகத்தில் தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் கர்நாடகாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய புகைப்படத்தை வைத்து தர்ப்பணம் பண்ணாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான யாருமே செய்ய மாட்டாங்க. அது தர்ப்பணம் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் அது குறித்து ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு, கட்சிக்காரன் யாராவது கொந்தளிச்சான், பொதுமக்கள் யாராவது கொந்தளிச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது அது எதற்காக இந்த வார்த்தைனாக்கா 3 எழுத்து மந்திரம். இந்த 3 எழுத்து மந்திரம் திரும்ப திரும்ப எதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு இந்த மந்திர சொல் விஜய், நீங்கள் விஜய்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, டிவிக்கேன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 எழுத்து மந்திரத்தை தமிழ்நாடு முழுக்க அணி ஒழிக்க போகிறாங்கன்றத சூசகமாக சொல்லிட்டாரு. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்ன அதுக்கு அடுத்து? சார் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாடல் முடிகிற வரி இருக்குல்ல சார், அது ரொம்பவே அற்புதமா இருக்கும். தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் மாறுது, தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது, அரசை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போகும் தமிழன் அடி. தமிழன் கொடி, தமிழன் அடி, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பிரதமரை எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுடைய முதல்வர் எடுத்துக்கோங்க, அவர்களை கிட்ட போய் நம்ம எளிய முறையில் வந்து யாரும் அணுகிற முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுகவில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எம்எல்ஏக்களே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சரை போய் பார்த்துட முடியாது. ஸோ இதை தாண்டி நீங்கள் பிரதமர் நீங்கள் பார்த்துருக்கலாம், குழந்தைகளை சந்திக்கும் போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முள்வேலி மாதிரியான ஒரு கம்பி வேலி போட்டு அந்த பக்கம் குழந்தைகள் இருப்பாங்க, இவர் இந்த பக்கம் உட்காந்து இப்படி இப்படின்னு விளையாண்டு காட்டிகிட்டு இருப்பார். ஸோ பிள்ளைகளை தொடுவதற்கு கூட இங்கே யாரும் தயாராக இல்லாத ஒரு காலத்தில் இன்றைக்கு தோளில் கையை போடும் தலைவன் அடின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பொழுது, இது நாங்கள் சொல்லிவிட்டு கூடவே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போகும் தமிழன் கொடி, என்னைக்கே மெர்சல் ஆழப்போகும் தமிழன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தலைவா அன்னைக்கே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், டீகோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், உங்களுக்கு அது புரியலை, இன்றைக்கி வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு விஜய் இப்படி பிரம்மாண்டமாக இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியது பொழுது கூடவே அதுக்கு இன்னொன்று மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு பேய் படம் வந்தால் பின்னாடியே 10 பேய் படம் வரும் தெரியுமா, அது மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. திமுகல இருந்து அவங்க ஐடி விங்ல உதயநிதி கொடியை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு சொந்தமாக எதையுமே சேர்த்துக்கிறீங்க, எனக்கு கடைசி வரைக்கும் துப்பே இருக்காதான்னு எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறாருன்னும் பொழுது எந்த தலைவனும் இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து உட்காந்து
நீங்கள் பெரிய ஒரு ஆரவாரம்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப எளிமையாக வந்து அந்த கையில் அந்த கொடி எடுத்து இப்படி காமிச்சாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு கட்சி கொடி அறிமுகப்படுத்தி அந்த கட்சி கம்பத்தில் வந்து ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொடி ஏற்றுவாங்க. இவர் அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரணமாக ஒரு சின்ன கொடி ஒவ்வொரு தெருக்கள்லையும் எப்படி பறக்குமோ அது போன்ற ஒரு கொடியை ஏற்றிட்டு ரொம்ப இயல்பாக அந்த கொடியை அறிமுகப்படுத்தி விட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த கொடிக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை நான் வந்து எங்கே பேசணுமோ, நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாநாட்டில் பேசுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பாரு? இல்லை, அவர் முடிக்கும் பொழுது வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிச்சயம்ன்ற வார்த்தை வந்து ஒவ்வொரு கேடஸ்க்கும் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது இந்த கொடி அறிமுகப்படுத்திய பொழுது ஒரு தாய் வந்து குழந்தையை கருவில் சுமந்து பிரசவித்தால் அவளுக்கு வந்து குழந்தை பிறந்த பிறகு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அது போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க சார். அந்த டைம் வந்து புஷி ஆனந்த் சார்லாம் கண்ணீர்ல அழுதுட்டாரு. தளபதி விஜய் அவர்களும் சரி, பொதுச்செயலாளர் புஷி ஆனந்தும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுத ஒரு காட்சி இருக்குல்ல, அந்த வலிகள் நிறைந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை தடங்கள், எத்தனை வந்து எவ்வளோ தடங்கள் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்கும், எத்தனை மாதிரியான பிரச்சனையை அவங்களுக்கு மாறி மாறி கொடுத்தாங்க. இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு கொடி அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு வந்த பிறகு தான் அந்த ஆனந்த கண்ணி நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல இருந்த கொடியை நீங்கள் காட்சியை பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தா? விஜய் இருந்தார், புஷி ஆனந்த் இருந்தார். அதாவது கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், துணை கொள்கை பரப்பு செயலாளர், இவங்க தான் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கூட எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா பின்னாடி வரிசையில் இருந்தாங்க. இதுலேருந்து என்ன பறைசாற்ற விரும்புகிறார் விஜய்? இங்கே வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்திற்கு இங்கே இடம் கிடையாது, இங்கே என் குடும்பம் என்பது நீங்கள் தான். கரெக்டுங்களா? தன் குடும்பத்தை அங்கே வந்து முன்னிலைப்படுத்தவே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக கூடவே இருந்து உழைத்த ரசிகர்களை, அந்த தொண்டர்களை அவங்கள தான் முன்னிலைப்படுத்துவேன்றதா அதையும் அங்கே டீகோட் பண்ணி காமிச்சாரு. ஸோ இந்த வாரிசு அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சினிமாட்டிக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஈடுபடாமல் விஜய் அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு அரசியலை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இவருடைய கொடி அறிமுகப்படுத்திய இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சென்சேஷனலாக எல்லா நியூஸ் சேனல்லையும் இது மட்டும்தான் ஒளிபரப்பாகின்றுச்சு. எந்த செய்தியும் அதற்கு பிறகுதான் வந்துச்சுன்னு பொழுது இவர் அடுத்து மாநாடு, அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மாநாடு தொடங்கியது முதல் முடியும் வரை தமிழகத்தில் வேறு எந்த செய்தியும் வராது. அன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, விஜய் மாநாடு அன்னைக்கு நீங்கள் யாரையாவது கொண்டு போய் துணை முதலமைச்சராக கூட உட்கார வைங்கப்பா, செய்தியாக வராது. நீங்கள் துணை முதலமைச்சராக உட்கார வைங்க, இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கே துண்டை போட்டுட்டு எங்கேயாவது ஓடி போங்க, எதுவுமே செய்தியாக வராது. அன்னைக்கு விஜய் மட்டும்தான் அன்னைக்கு செய்தியாக இருப்பார். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், தவிர்க்க முடியாத சக்தியாக வந்துட்டார். அவங்க அதுதான் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, அண்ணன் வரும்பொழுது அமைதியாக இரு. நீங்கள் தளபதி அவர்கள் வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கணும், இல்லை ஒதுங்கி போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சில்மிஷங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா அரசியலை நாகரிகமாக எதிர்கொள்ளணுன்றது விஜயோடைய நோக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்பே சொன்னேன், எனக்கு தெரிந்து பல அரசியல் கட்சிகள் இருந்து விஜயோடைய அந்த கட்சிக்கு தாவுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அஜெண்டா பேஸில் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்பான்சர் வேறு ஆள், உள்ளே போகணும், பதவி வாங்கணும், அதுக்கப்புறம் தேவையில்லாத சில்மிஷ வேலை பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பொழுது ரொம்ப நேர்த்தியாக ஒரு கட்சி வந்து அந்த நபர்களை பொறுப்பு போடுவதற்கு முன்பாக அவன் எந்த கட்சி ஏது கட்சின்றதெல்லாம் மாநாடுக்கு முன்னாடியே பொறுப்பு போட்டு அந்த க்ரௌடை காட்டணும்னு நினைப்பாங்க. மிகப்பெரிய மாஸ் க்ரௌடை காட்டணும். அப்போ அதுக்கு தேவையான பணம் பலம் உள்ள அல்லது எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து ரொம்ப பெரிய செல்வாக்காக இருக்கணும் எல்லாத்தையும் கட்சியில் வளைச்சி போட்டுப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் வச்சு பாருங்களேன், திமுகவை கடுமையாக விமர்சித்த பல நபர்கள், பல கட்சியில் இருந்த நபர்கள்லாம் இப்போ எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருப்பாங்க. கேட்டா நீங்கள் சேகர் பாபு எந்த கட்சி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் தமிழர் இருந்து ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலேருந்து அதிமுக, ஏன் அப்பாவும் சபாநாயகர் இருக்காரு, இவரெல்லாம் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ வேறு கட்சியிலிருந்து இந்த கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் பொழுது இவர்களை தன்வசப்படுத்தி கொண்டு ஒரு மாஸ் க்ரௌடை காட்டுறது இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சியிலுடைய முறை. ஆனால் விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. மாநாடு முடிந்த பிறகு தான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து கட்சி நபர்களை போடுறோம். அதற்கு முன்பாக அங்கே வரக்கூடிய கூட்டம் எனக்காக வரக்கூடிய கூட்டம், நான் உங்களுக்காக மக்களுக்காக நான் வரேன். ஸோ இது உண்மையாலும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே சார். இப்போ அந்த உறுதிமொழி ஏற்றிருப்பார்ல சார், அதில் திராவிடம்ன்ற எங்கேயுமே வரலையே சார். இப்போ கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, உறுதிமொழியும் வந்துடுச்சு, ஆனால் திராவிடம் சார்ந்து விஜய் அரசியல் பண்ணலையோ தோணுது சார். திராவிடம்னு ஒன்று இல்லைன்னு அவர் நம்புறாரு. தமிழன், கரெக்டுங்களா? தமிழன் இருக்கிறான், இங்கே தொன்மையான மரபு இருக்குது, அதைத்தான் அவர் அது மையப்புள்ளியாக வச்சு நான் கொண்டு போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகை மலர் இங்கே வந்து போரில் பயன்படுத்திய காலங்காலமாக சேரர்கள் பயன்படுத்திய யானையாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், இதை காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் கொண்டு போகிற அந்த நேர்த்தியான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது இங்கே தமிழ் தேசிய அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. ஒரு தமிழன்
தமிழ் மக்களுக்காக மண்ணுக்காக மறந்து போன எல்லா விஷயத்தையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே பண்ணக்கூடிய ஒரு அரசியல், திராவிடம் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை வச்சு இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் இருப்பது போல கட்டமைச்சு இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதன் மூலமாக சம்பாரித்த பணமாக இருக்கட்டும், அவங்க ஈட்டின விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வேலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா 100 ரூபாய் நாணயம் என்னன்னு சொல்லி மத்திய அரசு போய் கேட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாக 5 வருஷமாக வந்து கலைஞர் வந்து தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக போராட்டிருக்காரு. அவர் வந்து கலைஞர் வந்து அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவரை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவருக்கு இந்த நூற்றாண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாணயம் வெளியிடுங்கன்னு சொல்லி தான் மத்திய அரசு அவங்க போய் கேட்டாங்க. அதனால தான் வந்து மத்திய அரசு இது ஒரு மரபாக இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு வெளியிட்ட மாதிரி வெளியிட்டாங்க. ஆனால் அந்த 100 ரூபாய் நாணயத்தை இத்தனை ஆண்டு காலமாக திமுகவிற்காக பரம்பரையாக உழைச்சிருப்பான் தெரியுமா, அவனை கூப்பிட்டு இந்தாப்பா அந்த 100 ரூபாய் நாணயத்தை நீ வந்து அறிவாலயத்தில் வாங்கி கொள்ளுன்னு சொல்லி அவனுக்கு இலவசமாக கொடுத்து அவனை கௌரவப்படுத்தியிருக்கணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா, இந்த 100 ரூபாய் நாணயம் இன்னும் குறிப்பாக சொன்னார், அறிவாலயத்திற்கு நாணயம் வந்து விட்டதுன்னாரு. நல்லா சொல்லுங்கள், அறிவாலயத்துக்கு நாணயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அறிவாலயத்தில் நாணயம் வந்து விட்டது. அங்கே இந்த 100 ரூபாய் நாணயம் இதற்கு விலை மதிப்பே இல்லை, இந்த நாணயத்தை நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலான்னு சொன்னார். யாராவது அப்படி செய்வாங்களா? சொந்த அப்பனுக்கு விலை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லி வாங்கினது அவர் கௌரவப்படுத்துன்ட்டு, ஆனால் அந்த மனுஷனுக்கு 10,000 ரூபாய் விலை வைக்கிறீங்க. அதில் காந்தின்னு ஒரு அமைச்சர் சொன்னாராம், நான் வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குவேன்ட்டு. அதற்கு முதல்வர் சொல்கிறாரு, நீ 1 லட்சம் 10 லட்ச ரூபாய் கொடுத்து கூட வாங்குவேன், ஏழை எடுக்கும் போது ரேட் ஏற்றிட்டு வாங்கி தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. ஸோ உண்மையான காந்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, இப்போ நம்ம ரூபா நோட்டுகள்லாம் வந்து காந்தி புகைப்படம் தானே இருக்காரு. அந்த காந்தி ஒரு வேளை இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, ஏண்டா என் புகைப்படம் இருக்கும்பொழுது 100 ரூபாய்க்கு மதிப்பு 100 ரூபா, உங்கள் ஒப்பன் புகைப்படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பு வந்து 10,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரைக்குமா. அப்போது ஒரு நாணயத்தில் கூட இவர்கள் நாணயமாக நடந்து கொள்ளாமல் அதை வச்சு கூட காசு பார்க்கணும், தன் தொண்டர்கிட்ட போயிட்டு காசு இந்த மாதிரிலாம் வசூல் பண்ணி அப்படிக்கு கட்சிக்கு நிதி சேர்க்கணுன்ற வேண்டிய அவசியம் என்ன? இப்போது கட்சிக்காரன் இப்போ இந்த நாணயத்தை பொதுமக்கள் போய் வாங்குவானா? இல்லை சார், வாங்க முடியாது. கலைஞர் மீது பற்று கொண்டு அந்த கட்சிக்காரன் வாங்குவான். இல்லை இப்போ ஒரு பாமரன் கூட கலைஞர் மீது தீரா பற்று கொண்டிருக்கான்னு வச்சுங்களேன், அவன் அறிவாலயத்துக்கு போய் எனக்கு அந்த நாணயம் வேணும்னு கேட்டாக்கா நீங்கள் அவன்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்குறீங்க. ஒரு சாமானிய மனிதனுக்கு இங்கே வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதை வாங்குற நிலைமையில வரைக்கும் வச்சுட்டு இந்த நாணயத்துக்கு 10 ரூபாய் விலை வச்சுன்னா எப்படி போய் வாங்க முடியும்? இப்போ இந்த அரசியல் உங்களுக்கு புரியுதா? எல்லா இடத்துலையும் எதை வச்சுனாலும் உங்களுக்கு தேவை காசு. அந்த காசு, பணம், சாதி, சாராயம் இதை வைத்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த 2 மதம் கொண்ட யானை எங்கள் மக்களை கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த யானையை நான் வீழ்த்துவதற்காக நான் என் படையோடு வந்து இறங்கி அந்த யானை வீழ்த்தி உங்களை காக்க வந்திருக்கிறேன்றது தான் அந்த முதல் காட்சி அமைப்பே விஜயோடைய கொடி அறிமுகத்தில். ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ அந்த கொடிக்கான நிறம் இருக்குல்ல சார், அதை நிறைய பேர் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பண்ணீங்களா சார்? என்ன டீகோட் பண்ணுறாங்க? இப்போ மஞ்சள் நிறம் வந்து ஒரு லிபரல் சிந்தனையை வந்து குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ கருஞ்சிவப்பு வந்து அது வந்து கம்யூனிசத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த யானைகள் வந்து இந்த போருக்காக தயாரா இருக்கும். முன்பொரு காலத்துலலாம் சேர சோழ பாண்டியர்கள்லாம் அந்த யானை பழத்தை வச்சு தான் ஜெயித்ததா சொல்லுவாங்க. இந்த வாகை மலர் வந்து விஜய் இஸ்கொல்ட்டு வெற்றி, அதே மாதிரி தான் வாகை இஸ்கொல்ட்டு வெற்றி, அதை குறிக்குது. இந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து ஒவ்வொரு கலரா வந்து சொல்றாங்க. அது வந்து பச்சை நிறம் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து தோழனா விஜய் நிற்பாருன்றதை வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலம் நிறம் இருக்குல்ல சார், பட்டியலின மக்களுக்கும் நாங்கள் வந்து தோளுக்கு தோளாக இருப்போன்றதை வந்து குறிக்குது. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், அதை உங்ககிட்ட கேட்குறேன் சார். இது கட்சி சார்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்குது, ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இது சார்பாக நான் மாநாட்டில் சொல்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல, இது குறித்து இந்த கொடி கொடுத்து நான் என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக நான் பார்க்குற ஒரே விஷயம் தெரியுமா, சிவப்பு, கரும் சிவப்பு தான். கரும் சிவப்புன்றதை நான் பார்க்கறது உங்களை காப்பாற்றக்கூடியது, ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடியது எதுவாக இருக்கும்னா ரத்தம். அப்போ உங்கள் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் எந்த அளவுக்கு உங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு முக்கியமோ அதுபோல வந்து நான் நிற்பேன்றது தான் அவர் சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கான ரத்தமாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் இருப்பேன். உங்களுக்கு மஞ்சள் இனிமேட்டு உங்களுக்கு எப்பயுமே வந்து செழுமை தான். எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் மஞ்சள் தான். அங்கே கருப்பே வரல தெரியுமா? கருப்பு என்பது துக்கத்திற்கான அடையாளம் சொல்லப்படுதா? உழைப்புன்றது நீங்கள் ஒரு விட்டு வாங்க. அப்புறம் ஏன் உழைப்புனாக்கா ஏன் சாவு வீட்டுக்கு வந்து கருப்பு கலர் போட்டு போகிறாங்க? துக்க தினம்னா ஏன் வந்து கருப்பு ஏற்றுறாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, மஞ்சள் இனிமேட்டு இனி செழுமை, வளமை, நன்மை மட்டுமே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், உங்களுடைய ரத்தத்தின் ரத்தமாக நான் வந்து நிற்பேன் அப்படின்றத பறைசாற்றுறாரு. வாகை மலர் இனி வெற்றி தான். இனி யாரேனும் உங்களை எதிர்த்து வந்தால் எனது படை இருக்கிறது, யானைப்படை, நாங்கள் போர் தொடுத்து நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உங்களுக்கான, இஸ்லாமியர்களுக்கான, பட்டியலினத்திற்கான ஒரு தோழனாக மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மண்ணுக்கான இந்த மகனாக நான் நின்று
இந்த மரபு சார்ந்த விஷயங்கள் மறந்து போனதாக இருக்கட்டும், இந்த சுதந்திர போரில் கலந்து கொண்ட அந்த தியாகிகளை நினைவூட்ட வகையில் அந்த வார்த்தையில் உறுதிமொழி ஏற்றிருப்பார்ல. ஸோ எல்லோரையும் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கொடி, அந்த கொடியின் தலைவன் நான் விஜய், நான் வரேன், நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து செய்வோன்ற சம்பவம். ஸோ சம்பவம் இனி சிறப்பாக இருக்கும். இந்த கொடி வந்துருச்சு, சீமான் வரவேற்கிறாரு. திமுக அவங்க சார்பாக ஒரு கொடியை ஏந்தி ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. எப்படி சார் மற்ற கட்சிகளும் இந்த வரவேற்பாங்களா, இல்லை எதிர்க்கிற கட்சிகள் தான் அதிகமாக ஆர்வமா சார்? சித்தாந்தம் சொல்கிற அன்னைக்கு இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இன்னைக்கு எதிர்ப்பாங்க. இன்னைக்கு ஏன்னா அவருடைய சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்த பாடல் வெளியீடு, அந்த கட்சி கொடி, அவர் பண்ண டீகோடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மண் சார்ந்த சித்தாந்தம், தமிழ் மொழி சார்ந்த சித்தாந்தம், இங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்த முறை சார்ந்த சித்தாந்தம்ன்றதுனால. ஸோ எனக்கு தெரிந்த அண்ணன் சீமான் மட்டும் கிடையாது, எல்லா நபர்களும் ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. எதிர்ப்பவன் யாராக இருப்பான்? திருடனாக இருப்பான். நான் இவெல்லாம் திருடிக்கிட்டு கிடந்தேன், நான் பாட்டுக்கு சொகுசாக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுருந்தேன், இன்ன வரைக்கும் அவர்களை பொருளாதார ரீதியாக மேன்மை பெற்று வர முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவன் புத்தி கூர்மையோடு யோசிச்சிடாம, அவன் தனிப்பட்ட முறையில் சிந்தனை செஞ்சிடாம, இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை மறக்கக்கூடிய வகையில் சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்டே கிடந்தேன். இங்கே தற்சார்பு முறைன்னு ஒரு முறை இருக்குது, அதை கற்றுக் கொடுக்க விடாமல் நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா தற்சார்பு முறையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாங்களே சுயமாக நீங்கள் இப்போ தற்சார்பு முறைன்றது ஒன்றுமே இல்லை தம்பி. ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வச்சு நம்மளே கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்ம போய் அரசாங்கத்தை நாட தேவையில்லை, நம்மளே கரண்ட்டை எடுத்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ அரசாங்கத்தில் போய் நிற்க மாட்டோம். அந்த முறையெல்லாம் ஊக்குவிச்சாங்கன்னா மின்சார பற்றாக்குறையோ அல்லது மின்சாரத்தை இத்தனை வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் மின்சாரம் இப்போ 10,000 ரூபாய் வரைக்கும் மாதம் கட்டுறல கொண்டு போய் விட்டுருக்காங்கல்ல. இதெல்லாம் நம்மள்ட்ட ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய விஷயம். அந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் அவர் பறைசாற்றுற விஷயத்தில் அவர் கொண்டு வரணும் பொழுது இதை யார் எதிர்ப்பா? திருட மட்டும்தான் எதிர்ப்பான். நல்ல மனிதர்கள் ஆதரிப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து நாமளும் பார்ப்போம் சார். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம். நன்றி.